ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு பையன். அவன் படிப்பை முடிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகாமல் அவனோட நண்பர்களோட வீணாக சுற்றிட்டு இருந்தான். அவனோட நண்பர்கள் யாரும் நல்லவர்கள் கிடையாது. அவரோட நண்பர்களோட சேர்ந்து அவன் ஒரு திருட்டு வேலையை பண்ணிட்டான். அந்த திருட்டில் அவனை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் இருக்கும்போது தான் அவனோட தவறை நினச்சி வருந்துறான். நம்மளோட அப்பாவுக்கு துணையாக இல்லாமல் இது மாதிரி தப்பு பண்ணிட்டு நாம் சிறைக்கு வந்துட்டோமே, இதுக்கு மேலே நாம் வாழ்க்கையில் எந்த தப்பும் செய்யக்கூடாது, அப்பாவுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருக்கான். கொஞ்ச நாள் கழித்து அவனோட அப்பா கிட்டேருந்து அவனுக்கு ஒரு கடிதம் வருது சிறையில். அது என்னன்னு எடுத்து படிக்கிறான். அவனுக்கு அழுகையே வந்துடுது. ஏன்னா அந்த கடிதத்தில் அவனோட அப்பா, மகனே நீ சிறைக்கு போயிட்ட, இப்போ எனக்கு விவசாய வேலையை கூட இருந்து பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, ஆளுங்களை வச்சு பண்ணலான்னா என்கிட்ட பணமும் இல்லை, நீ இதுக்கு மேலே எந்த தவறும் செய்யாமல் திரும்பி வந்தனா அதுக்கப்புறமா இந்த விவசாய வேலையை தொடரலான்னு எழுதியிருந்தது. இதை பார்த்த உடனே அவன் இங்கேருந்து அப்பாவுக்கு எப்படி உதவ முடியும்னு யோசித்தான். உடனே அவனோட அப்பாவுக்கு பதில் கடிதம் எழுதினான். அந்த கடிதத்தில், அப்பா கவலைப்படாத, நான் கொள்ளையடித்த எல்லா பணத்தையும் போலீஸ் எடுத்துட்டாங்க, இருந்தாலும் நான் 4 வைரங்களை கொள்ளையடித்தேன், அதை யாருக்கிட்டேயும் நான் தரல, போலீஸாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. அந்த 4 வைரங்களும் நம்மளோட நிலத்துக்கு அடியில் ஒரு இடத்துல 5 அடி ஆழத்தில் புதைச்சி வச்சிருக்கிறேன். நான் ஜெயிலேருந்து வந்த பிறகு இதை உனக்கு நான் எடுத்து தரேன், அதை வச்சு நம்ம செல்வ செழிப்போடு இருக்கலான்னு எழுதியிருந்தான். இதை பார்த்த போலீஸு, ஆஹா நம்ம கிட்ட மாட்டாத வைரம் வேற இருக்குதான்ட்டு இந்த லெட்டரை கிழிச்சு போட்டாங்க. மறுநாள் புல்டோசர், மண்ணல்ல இயந்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த விவசாயியோட நிலத்துக்கு போனாங்க. நல்லா தோண்டினாங்க. 5 அடி அவன் எழுதியிருந்ததால 5 அடி வரைக்கும் தோண்டினாங்க. நிலத்தோட எல்லா பக்கமும் தோண்டினாங்க. எல்லா பக்கமும் தோண்டின பிறகும் அவங்களுக்கு வைரம் கிடைக்கல. வைரம் கிடைக்காததால அவங்க அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு அவனோட அப்பா கிட்டேருந்து மறுபடியும் ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதத்தில், மகனே என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் உனக்கு கடிதம் போட்ட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் வந்திருந்தாங்க. நிலம் முழுவதையும் தோண்டி பார்த்தாங்க. அவங்க என்ன தோன்றாங்கன்னு நான் கேட்டேன், அவங்க சொல்லவே இல்லை. அவங்க போன பிறகு தான் பார்த்தேன், நம்மளோட விவசாய நிலம் முழுவதும் நல்லபடியாக தோண்டி பயிர் வைக்கிறதுக்கு ஏற்ற நிலைமையில மாற்றிருந்தாங்க. அதனால் நான் உருளைக்கிழங்கு பயிர் வச்சேன். அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருது. நீ ஜெயிலேருந்து வரும்போது இவையெல்லாம் அறுவடைக்கு தயாராகிடும்னு எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை படித்த உடனே இவனுக்கு ஒரே சிரிப்பு. நம்மளோட பதில் கடிதத்தை எப்படியும் போலீஸ் படித்து பார்ப்பாங்க. படித்த உடனே அந்த வைரத்தை எடுக்கணுன்றதுக்காக நிலத்தை முழுவதும் தோண்டுவாங்க. தோண்டின பிறகு அப்பா அவருக்கு தேவையான பயிரை வச்சுக்கலான்னு நாம் நினச்சா மாதிரியே நடந்துடுச்சு. இப்போ ஜெயிலேருந்து நாம் வெளியே போன பிறகு எந்த தப்பும் செய்யக்கூடாது, அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டான்.